வணக்கம் நிகிதா. சென்னை மாநகர பேருந்து கதவை மூடும்போது தாய் கண் முன்னே 5 வயது குழந்தையின் கைவிரல் நசுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. பேருந்தை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை திருவொற்றியூர் பெரியார் நகரை சேர்ந்தவர் சௌமியா. இவரது மகன் புஷ்கர் சாய் வயது 5 திருவொற்றியூர் எல்லையம்மன் கோவில் அருகில் உள்ள விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் யூகேஜி படித்து வருகிறார். வீட்டில் அதாவது குழந்தையை பள்ளியில் இருந்து இன்று மாலை குழந்தையை வீட்டிற்கு அழைத்து வருவதற்காக தாய் சௌமியா பள்ளிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய எல்லையம்மன் பேருந்து நிலையத்திலிருந்து குழந்தையை அதாவது எக்மோரிலிருந்து எண்ணூர் வரை வரக்கூடிய 28B பேருந்தில் ஏறியுள்ளார். அப்பொழுது கதவில் ஏறியுள்ளார். அப்போது கதவை தாக்கும் போது குழந்தையின் கைவிரல் சிக்கிக் கொண்டுள்ளது. அதாவது குழந்தை அலறல் சத்தம் கேட்டு தாய் பேருந்தை நிறுத்துங்கள், கதவை திறங்கள் என்று சொல்லி கண்டு கொள்ளாமல் நடத்துனர் கண்டு கொள்ளாமல் இருந்துள்ளார். உடனடியாக பேருந்தில் இருந்தவர்கள் கூச்சல் பேருந்து நிறுத்தப்பட்டது. நிறுத்தி கதவை திறந்து பார்க்கும்போது குழந்தையின் கை விரல் நசுங்கி அது ரத்தம் சொட்ட இருந்ததை கண்டு தாய் அதிர்ச்சி அடைந்தார். அங்க இருந்து பேருந்தில் இருந்தவர்கள் நடத்துனரிடமும் ஓட்டுநரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அங்கு இருந்தவர்கள் குழந்தையை மீட்டு திருவொற்றியூரில் உள்ள ஆகாஷ் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கை வீரல் நசுங்கி இருப்பதை கண்டு பரிசோதனை செய்து தையல் போட வேண்டும் என்று கூறியிருக்கின்றனர். சம்பவம் அறிந்து வந்த திருவொற்றியூர் போக்குவரத்து போலீசாரும் தண்டையார்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு போலீசாரும் ஓட்டுநரிடமும் நடத்துனரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிகிதா, பேருந்தை சிறைப்பிடித்து மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை திருவொற்றியூரில் பேருந்து கதவில் சிக்கி குழந்தையின் கைவிரல் நசுங்கியதை கண்டித்து மக்கள் பேருந்தை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்தோம்.